நாங்கள் ஒரு விசை தலைகளை நாங்கள் தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்காக எங்களை ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டு நேரமாக கர்த்தாவே உம்மை பாடி மகிமைப்படுத்தி துதித்து ஆண்டவரே அங்கே பிரசங்கியுடைய வார்த்தைகளை தியானித்து கர்த்தாவே இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய தூதனை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் அந்த வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை எங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் கண்டுகொள்ளவும் அந்த முன்மாரியையும் அந்த திஷ்டாங்கத்தை நாங்கள் காணும்படியாக அவருக்குள்ளாக நீர் அசைந்த காரியங்களை கண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் அதை நாங்கள் ஒரு சாட்சியாக பெற்றுக்கொண்டு உம்முடைய ஆண்டவரே அந்த வழியிலே நாங்கள் நடக்க நீர் எங்களை வழி நடத்தி வர்ற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான பொழுதை ஆசீர்வதியும், பேச போகிற வார்த்தையை ஆசீர்வதியும் ஆண்டவரே, பேசுகிற உதடுகளையும் கேட்குற செவிகளை நீர் விசேஷமாய் ஆசீர்வதித்து நீர் அபிஷேகித்து கர்த்தாவே சரியான மொழி நடை வரத்தக்கதாக உம்முடைய நாம மகிமைப்படத்தக்கதாக அடியானை நீர் ஆட்கொள்ள போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் தொடர்ச்சியாக வாசித்து வர்ற வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். அன்றைக்கு எபிரேயர் 13 போல பன்னெண்டு நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். ஆமேன். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நாளிலே தீர்க்கதரிசியினுடைய எத்தனையாவது பாகம்? 10வது பாகத்தை. ஆமேன். 10வது பாகத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த 10வது பாகம் முழுவதுமே ஒரு அற்புத அடையாளங்களை குறித்து தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை தான் இதிலே நாங்கள் அதிகமாய் காணப்போகிறோம். ஆமேன். அதனாலே நீங்கள் அவதானமாய் கேளுங்கள். ஏனென்றால் தேவனுடைய அசைவை எங்களுடைய வாழ்க்கையில் காண இது நிச்சயம் பிரயோஜனமாயிருக்கும். எனக்கு நிறைய பிரயோஜனமாயிருந்தது. அதனாலே நிச்சயமாக உங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அதனாலே நாங்கள் கடந்த வாரம் தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்த குழப்பத்தை நாங்கள் பார்த்தோம். அதனாலே அந்த குழப்பத்தை நிமித்தம் அவர் கிரீன் மில்லில் உள்ள அந்த குகைக்கு போய் ஜெபிக்கிறேன். நான் ஸ்பீடாக போகிறேன், அது உங்களுக்கு தெரியும். அப்போ ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தருடைய தூதனானவர் பிரகாசமுள்ள ஒரு பந்து போல என உருண்டு வந்து வெண் வஸ்திரம் தரித்தவருக்கு முன்னாக நின்றார். அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை திட்டங்களை சொல்கிறார். அது எப்பொழுது 3 மணி அளவில் அவர் என்ன செய்கிறார்? 3வது நாள் 3 மணிக்கு என்ன செய்கிறார்? அவரை சந்தித்து அவர் சொல்கிறார், நீ உலகமெங்கும் போய் ஹீலிங் மினிஸ்ட்ரி, அதாவது அற்புத அடையாளங்களை நீ செய்ய போகிறா. நீ ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, பெரிய பெரிய மனிதர்களுக்காக நீ ஜெபிக்க போகிறா. உனக்கு 2 விதமான அங்கே வல்லமைகளை குறித்து நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ உனக்கு முன்னால் எதுவுமே நிற்க முடியாது. அப்போ நீ என்ன செய்யணும்? ஜனங்களை நீ நம்ப வைக்கணும். யாரை நம்ப வைக்கணுமா? தீர்க்கதரிசி என்ன செய்யணும்? ஜனங்கள் நம்பத்தக்கதாக என்ன செய்யணும்? நீ நம்ப வைச்சா உனக்கு முன்னால் என்ன இருக்காதான்? கேன்சர் கூட நிற்காதென்று அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்கிறார்? ஏன்னா இவருக்கு குழப்பம் இருந்தது. எல்லாமே இப்படி ஒரு தரிசனத்தை கண்டு செய்யக்குள்ள அவர் சொல்ல, உன்னோட பேய் இருக்குது, என்ன பிசாசு இருக்குது, நீ பிழையான மனிதன் என்று சொல்லக்குள்ள தான் இவர் என்ன சொல்கிறார்? மனைவிட்ட சொல்லிட்டு போகிறேன், நான் இனி என்ன தேடாத, என்ன நான் இப்படி போகிறேன், அது எத்தனை நாளாக கூட அது இருக்கலாம். தேவன் என்னோடு பேசுனா, நான் பேசாவிட்டால் நான்
வரமாட்டேன்னு சொல்லி பாருங்கள். கல்யாணப்பட்டின புது ஏன்னா அந்த டைமில் அவள் விட்டுட்டு தனிமையில் விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வச்சுருந்து அதை கொடுத்துட்டு போகிறார். அவையும் அன்போடு என்ன அனுப்புகிறா. அவர் என்ன செய்கிற போயிட்டு அங்கே ஜெபிச்ச பிற்பாடு அவர் மீண்டும் வாரேர். மீண்டும் வரக்குள்ள அவர் மகிழ்ச்சியோட வாரேர். அப்புறம் எங்கே போகிறார்? டேவிட் ராய் என அந்த அவருடைய பேப்டிஸ்ட் போதகர்கிட்ட போகிறேன். நாங்கள் போன வாரம் பார்த்தது. போகிற வேளையில் அவர் என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசி சொல்கிறார், இப்படி இப்படி கர்த்தருடைய தூதன் வந்தார், எனக்கு இப்படியான பணி இருப்பதாக சொன்னார். நான் உலகமெங்கும் போவேன், அதிகாரிகளுக்கு நான் ஜெபிப்பேன், ஜனங்கள் பெரிதாக வருவார்கள் என்று சொன்னான். அவர் சொல்கிற, பில்லி நீ எப்பயா நீ லேட்டாக படுத்தியா அல்லது நீ ஏதாவது ஒரு வித்தியாசமான ஆகாரத்தை சாப்பிட்டியான்னு கேட்குற. பாருங்கள் எப்படியான. ஆனால் அவர் நல்ல ஒரு மனிதர், கடவுளுக்கு பயந்தவர், கடவுள்ற வார்த்தையின்படி நடக்கிற மனிதன். உங்களுக்கு தெரியும் அவர் கடவுள்ற வார்த்தைக்காக ஒரு குப்பியை கொண்டு வந்து ஒரு மனுஷன் அவருக்கு முன்னால் நின்றா. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும், வெளிப்பாடோடு போயும் பார்க்கணும். நாங்கள் இந்த நாளில் ஆழத்துக்குள்ளே போய் பார்க்குறோம், பேதருக்குள்ளாக அது போல் எங்களுக்குள்ள தன்மைகள் இருக்கும். நாங்களும் சிலது இப்படி செய்யக்கூடாது, அப்படி இப்படி இருப்போம். அது பிழை இல்லை. அதுக்காக நாங்கள் தவறானவர்களும் அல்ல. நாங்கள் வளரதான் தேவன் செய்தியை கொண்டு என்ன செய்கிற எங்களை அடிக்கிறேன். எங்களோட டச்சப், இந்த ஒரு டச்சப்புடைய காலம். நாங்கள் எங்களோட வீடு கட்டப்பட்டுட்டு ஆனால் நாங்கள் ஃபினிஷிங்கில் இருக்கிறோம். அந்த ஃபினிஷிங்கில் சில தவறு இருக்கும், அது எனக்குள்ளேயும் இருக்கும், உங்களுக்கு. அப்போ இதற்கு ஒரு தீர்வு தேவனோட வார்த்தை. அப்போ நாங்கள் அன்றைக்கு பார்த்தேன், பேதுரு நல்லது சொல்லக்குள்ள அவன் இவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணுமென்ற எண்ணத்தில் தேவண்ட திட்டத்தை செய்கிறேன். ஏன்னா அது தேவன் செய்யணுமென்று கடமைண்டா காலை கழுவ தான் வேணும். அப்போ அவன் நல்லது தான் சொன்னான், நீங்கள் இதை செய்யக்கூடாது. இல்லை, அது செய்தால் தான் பங்குன்னு சொல்ல. முதல் சிம்பிளாக சொல்கிறேன், இப்பொழுது உனக்கு இது தெரியாது, பிறகு இதை அறியாண்டு இல்லைன்னொன்னா அவர் விரட்டிட்டார். ஏண்டா அப்போ தான் அவன் அதை கேட்பான். ஏண்டா தேவண்ட பங்கு இல்லாட்டி நான் ஓடி வர்ற வாழ்க்கை வேணும். நாங்கள் ஏன் ஓடுறோம்னா தேவண்ட ராஜ்யத்துக்கு. ஏன் நாங்கள் சிலதை நாங்கள் உலகத்தான போல் வாழாமல் இருக்கிறோம்னா தேவண்ட போகணுமன். அப்போ அப்படியெல்லாம் இழந்து போட்டு ஒரு சில காரியத்தில் விடையலாதானே. நாங்கள் அதையும் மாற்ற தான் வேணும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நாங்கள் 90 செஞ்சுட்டு 10 இது என்னால் மாற்றலாண்டு இருந்தால் நாங்கள் 90 செய்கிறது நல்லமா அல்லது 10 மாற்றுற நல்லமா? 10 தான் மாற்றணும். இல்லாட்டி நாம் 100ஆகவே இருக்கலாம். என்னை பொறுத்தவரை அதுதான். நான் தேவன்ட்ட பைவோஸ் பண்ணுறேன். நான் பிழையாக இருந்தால் நான் வேறொரு ஆள் செய்யட்டேன். ஏன்னா பிரயோசனம் இல்லை தான். ஓமா இல்லையான்னு சொல்லுங்கள். செய்தால் சரியாக செய்யும். ஓமா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் இவ்வளோ கத்தி உங்களை இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சாலும் நான் இழந்து போனேன்டா இழப்பனண்டு இருந்தால் அது கஷ்டம்தான். ஓமா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் படுற பிரயாசத்துக்கு வேணும் இல்லையே. அப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறது, நான் உங்களுக்காக வேதனைப்படுறது பிரயோசனம் இல்லாத. ஏண்டா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கணும். எனக்கு அதுதான். நான் அதால் தான் தேவன்ட்ட நான் சிலது இருக்குது. நான் சரியில்லாட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா வேறொரு ஆளை போடுங்க. ஏன்னா சும்மா செய்யல. ஏன்னா அதில் பிரயோசனம் இல்லை. நாம் எங்களை கட்டுப்படுத்தி கொண்டு சிலதை செய்யாமல் சில வேலைகளை செஞ்சு கொண்டு இருந்தால் இல்லை, பெர்ஃபெக்ட் பரிபூர்ண மனிதன் தான் போகலாம். அப்போ அதே போல் பேர்கிட்ட இன்னொன்று இருந்துச்சு, இது உமக்கு நேரிடக்கூடாது. அப்போ அதே மாதிரி அவர் பாருங்கள் நல்ல ஒரு ஆள், குப்பியை கொடுந்து அப்படி செஞ்சோம். அதுக்காக அவர் கடவுள்ற போவேரென்று நாங்கள் எங்களுக்கு தெரியாது. அதை தேவன் அது ஒரு வேளை நன்மை செய்து மாற்றலாம். ஏன்னா தீர்க்கதரிசிக்கு செய்ததால் தேவன் நேசிக்கிறதால எது செய்யலாம். அது நாங்கள் நியாயத்திக்கிறங்கிற வேலைகள். அப்போ அப்படி இருந்தவர் இப்போ இவர் போகிற சந்திக்கிற நேரம் ரெவரண்டாக இருக்கிற முதல் சாதாரண ஒரு போதகராக இருந்த ரெவரண்டாக இருக்கு. ஆனால் பாருங்கள் அதுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. பாருங்கள் இந்த வெளிப்பாடுகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆள் இந்த ஞானஸ்தானம் சரியன்றோன்னு தீர்க்கதரிசிக்கும் அதை கொடுக்குறாரு. அப்போ பாருங்கள், ஆனால் வார்த்தையோடு தான் நாங்கள் யாரையும் பார்க்கணும். நீங்கள் என்ன பார்க்கணும்? வார்த்தையோட பார்க்கணும். நான் உங்களை பார்க்குறேன்னா நான் பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற நல்ல கருத்தை நான் வைக்க மாட்டேன். அந்த நல்ல கருத்து தேவண்ட வார்த்தையோட பொருந்தாது. பேதுரு சொன்ன நல்ல கருத்து பொருந்தாது. டேவிட் ராய் சொல்கிற நல்ல கருத்து பொருந்தாது. நீயும் போய் ஏண்டா கடவுள் என்ன சொல்கிற, நீ போவார் என்று தேவன் இவர் சிறு வயதிலிருந்து
கண்ட அதே தூதன் அதே சத்தம் வந்து சொல்லக்குள்ள இவருக்கு நிச்சயம். இவர் ஏன் போனார்னா இவர் ஒரு சப்போர்ட்டாக இருப்பேர், ஒரு ஆலோசனையாக இருந்தால் இவருக்கு ஒரு பேலன். நாங்கள் எப்பயுமே மனுஷரை நாடுற மாதிரி அவரும் என்ன செய்கிறார், நாடுற. ஆனால் அவர் இப்படி சொன்னோன்னே இவர் அதை அவர் சொன்னேன், இது எனக்கு கத்தர் தந்தது, கத்தர் சொன்னேன். அவர் என்ன செய்கிறார், அவரை விட்டுட்டு வாரேன். வந்துட்டு இவருக்கு ஒரு நிச்சயம். ஆனால் இவருக்கு ஒரு கேள்வி இருக்குது, இது எப்படி நடக்க போகுது? இவர் படு ஏழையானால் 2 வேலை செய்கிறார், அதுலேயும் ஒரு வேலைக்கு தான் சம்பளம் கிடைக்கிது. ஒரு வேளை பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது பொது நிர்வாகம் நினைக்கிறேன் தமிழில், பொது சேவை செய்கிற அதில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியானால் வந்து அதில் எழுதி வச்சேன், இந்தியானால் கேம் டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து மலையில் வந்து இந்த மிருகங்களை வேட்டையாடுற ஆக்களை வந்து பிடிக்கிற வேலை. இவருக்கு ஒரு கன் கொடுத்துருக்கு, யூனிஃபார்ம் கொடுத்துருக்கு, அது இரவேல செய்வேர். பப்ளிக் சர்வீஸை வந்து பகலில் செய்வேர். அப்போ ஒன்றுக்கு எதென்று தெரியாது, அதில் போட்டிருக்கு, ஒன்றுக்கு தான் இவருக்கு சம்பளம். அப்போ இரவும் பகலும் வேலை தான், கஷ்டப்பட்டு செய்கிறாள். இப்போ இவருக்கு என்னடா உலகமெங்கும் போவேன்றேனே, எனக்கு யார் டிக்கெட் தருவானேன்னு, எப்படி நான் குடும்பத்தையே நான் கஷ்டப்பட்டு ரன் ஆக்கிட்டுருக்கிறேன், எப்படி நான் உலகம் எனக்கு எல்லா பாசையும் தெரியாது, இப்படி சிந்திக்கிறேன். ஆனால் இவர் விசுவாசிக்கிறேன். இவருக்கு கேள்வி இருந்தான், ஆண்டவரை இப்போ மரியாளுக்குள்ள ஒன்று வருது, என்னது தேவதூதன் சொல்கிறான், ஆனால் அவள் கேட்குற இது எப்படி ஆகுமண்ட அந்த அப்படி. அது மாதிரி இவருக்கு அது சந்தேகம் இல்லை. இன்னொருவன் எப்படி என்றக்குள்ள அவன் எப்படி ஆயிட்டான், ஊமையாயிட்டான். அது வேறு அர்த்தம், இவட வேறு. இவ விசுவாசிச்சுட்டா, ஆனால் ஆண்டவரே இது எப்படி நடக்குது உங்களை அந்த கவனிங்க. அப்போ அது மாதிரி கேட்கணும். நாங்கள் சந்தேகத்தில் கேட்கக்கூடாது. நாங்கள் இந்த ஆண்டவரே நான் இதை விசுவாசிக்கிறேன், ஆனால் நீர் எப்படி எனக்கு இதை செய்ய, அப்போ அது வேறு. அப்படி தான் மரியாள் பார்த்து அப்படி தான் இவர் கேட்குறேன். ஆனால் அவன் எப்படி கேட்குறான், இதன்னொன்னு அவன் ஊமையாயிட்டான். ஏன்னா அதுக்கு பிறகு அப்படி காரியம் ரைட். அப்படி இருக்கக்குள்ள இவர் என்ன செய்ய, வேலை முடிச்சு யூனிஃபார்ம் கொடுத்துருக்கு, கன் கொடுத்துருக்கு. அதுக்கு பிற்பாடு இவர் என்ன செய்ய, வேலை முடித்து அடுத்த நாள் விடிய வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறேன். போகிற வேலையில் அது எப்படி போகிறேன்னா கன்னோடையும் அந்த யூனிஃபார்த்தோடையும் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா போகிறேன். போய் ஒன்று எடுத்தொன்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஒன்று வேகமாக வந்து இறங்குது, வேகமாக வந்து நிற்கிது. அங்கே ஒரு மனிதன் கோட் சூட் போட்டு ஒரு பேக்கோட வந்து இறங்குறான். வந்துட்டு இவன் முழுசி அங்கே பார்க்கக்குள்ள அப்போ தீக்கரிச்சு பார்க்க இவன் கல்லணும், ஏன்னா ஒரு திருடனை போல் முழுசி பார்க்குறான்னுட்டு இவர் என்ன செய்யுது, பார்த்துட்டு வெளியே போகல. பார்த்தீங்கன்னா அவன் வந்து இவரை சந்திச்சுட்டு கேட்குறான், நான் இப்படி 200 மைல் தொலைவில் இருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு மனிதரை நான் கண்டுபிடிக்கணும், இப்படி ஒரு மனிதனை தேடி வந்திருக்கிறேன், உம்மால் எனக்கு ஒரு உதவி செய்யலாமா? அப்போ அவர் சொல்கிறேன், நான் இங்கேயே பிறந்து வளர்ந்தால்தான் எனக்கு அநேகமாக சில காரியம் தெரியும், நீர் யாருண்டு நீர் சொல்லும், அவரோட பேர் என்னன்றக்குள்ள அவர் சொல்கிறேன், பிரணாம் என்ற ஒரு மனிதனை நான் சந்திக்கணும். அப்போ கேட்குற ஏனென்று கேட்கக்குள்ள அவர் சொல்கிறேன், நான் இப்படியாக 2 மாதமாக வியாதியாக இருக்கிறேன், வியாதியாக இருக்குது, என்ன பிரச்சனைன்றே தெரியாது, நான் எத்தனையோ மருந்து பார்த்தேன், காரியங்களை பார்த்தேன், ஒன்றுமே எனக்கு சரி வரையில். அதனால் நான் என்ன செஞ்சேன், ஜெபிக்கிற வேளையில் வானத்திலிருந்து ஒரு கர்த்தருடைய தூதன், சொப்பனங்காண்டா நேரடியாக இல்லை, சொப்பனங்காண்ட ஒரு தூதன் இறங்கி வந்து அப்படி வந்து அவர் சொல்கிறேன், இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வாக நீ போகணுமெண்டா நீ ஜெபசனாவிலுக்கு போ, அங்கே ஒரு பிரணாமன்ற ஒரு மனிதர் இருப்பேர், அங்கே போனால் அவனுக்கு சுகம் கிடைக்குமெண்ட். ஆமே, பாருங்கள், ஜெபத்துக்கு எப்பயுமே பதில் உண்டு. ஆமே, ஏண்டா தேவன் ஒரு சிருஷ்டியராக இருந்தால், நாங்கள் வர்த்தக்காரராக இருந்தால் தேவன் எங்கேயாவது ஒரு மனிதனை வச்சிருப்பேன், நாங்கள் தேவன்கிட்ட கேட்கணும், நான் யார்கிட்ட போக, ஆமே எங்கே போகக்குள்ள அவர் அந்த மனிதனை காட்டுவார். ஆமே, ஏண்டா தேவன் பரிகாரி. அப்போ பாருங்கள், அவர் ஒரு சாதாரண ஆள், தேவன்கிட்ட ஜெபிக்கக்குள்ள சொப்பனத்தில் காண்று பேரையும் தேவன் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு புல்லரிக்கு தானே. அப்போ பாருங்கள், தேவன் எப்பயுமே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன், சொப்பனத்தில் தான் இந்த காலம் உங்களுக்கும் எனக்கும், அல்லது வார்த்தை. எங்களுக்கு ஒரு சந்தேகம் பெறக்குள்ள வசனத்தை பார்க்கல, வசனத்தை அப்படியே விசுவாசிக்கும், சொப்பனம் தருவீர் சில நேரத்தில். அப்போ அந்த சொப்பனத்தை தாண்டி நாங்கள் அதுக்கு கனவுல தானே பைத்தியக்கார மாதிரி இன்னொரு இடத்துக்கு 200 மைல் தாண்டி போகிறதாண்டி இருந்தோம்னா இருந்தது தான். ஏன்னா ஆனால் அவர் என்ன செய்கிற, விசுவாசத்தோடு வரக்குள்ள அவர் கேட்குற, உமக்கு அந்த பிரணாம தெரியுமா? எப்பயுமே தீக்கசிட்ட ஸ்டைல் வேறு, நாங்கள்டா நான் தான் என்று சொல்லிடுவேன். அவர் சொல்கிறேன், அப்படியா? அப்போ அவர் சொல்கிறேன், எனக்கு ஒருவரை தெரியும். அப்படியே என்னண்டா, ஒரு ஓடன் ஒரு நடத்துகிற ஒரு பெண்ணை தெரியும், அந்த பெண்ணுடைய பேர் வந்து பிரணாம் தான். அவள் ஒரு ஹாஸ்டலை நடத்தி
ஜனங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு கொடுத்தோன்றிருக்கா. அவருடைய பேர் வந்து பிரண்ணாம், என்னுடைய பேரும் பிரண்ணாம் தான். அவ வந்து என்னுடைய அம்மா தான். அப்போ அவருக்கு அவ பிரண்ணாம், நீரும் பிரண்ணாம், அப்படி என்ன உங்களோட அப்பாவுக்கும் பிரண்ணாம். அப்போ அவர் சொல்லக்குள்ள அப்போண்டா நீராக தான் இருக்குமெண்டா அவர் சொல்கிறேன். அதுக்கு பிறகு தான் அவர் என்ன செய்கிறேன்டா தோளில் போட்டுட்டு சரி நான் தான் அந்த பிரன். அப்போ அவர் சொல்கிறேன் இப்படி தான் தேவன் எனக்கு காண உம்மட்ட போனால் அந்த சுகம் கிடைக்குமெண்டு இதன்றே பாருங்கள். அதான் நான் அந்த பார்க்குற கதை தெரிஞ்சாலும் நான் இடையில விட்டுருவேன். அப்போ பார்க்கல ஏன் இவர் அந்த இதுக்கு போகிறேன்னா உங்களுக்கு ஒரு இதாக இருக்குது தானே. அப்போ ரெபேக்கால் வந்து 6 மாதம் இந்த ஏன் அந்த ஃபார்மசி மெடிக்கல் சென்டருக்கு போனதை நாங்கள் ஜம்ப் பண்ணிட்டேன். அப்போ ஏன் போயிருக்கிறாருன்னா அந்த ரெபேக்கால் வந்து 6 மாதம், இவருக்கு ஒரு 25 மேக்ஸிமம் நானுக்கு 28 வாரத்துக்கு வந்து இவருக்கு $28 வந்து சம்பளம். இந்த $28 சம்பளத்தை எடுத்துகிட்டு இவர் என்ன செய்கிறார், ஃபார்மசிக்கு போய் ரெபேக்காலுக்காக 6 மாத கை குழந்தை அவளுக்காக இந்த பால்மா ஏன்னா அதுகளை வாங்க தான் இவர் போகிற வேளையில் தான் இந்த சந்திப்பு. ரைட். அப்போ ரைட். இப்போ அடுத்து ரைட். அப்போ அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் அந்த டீட்டெயிலை சொல்லிட்டே சொன்னோன்னே இவர் சொல்கிறார் அப்போ தேவன் இவருக்கு கொடுத்தோன்னே அப்போ தேவன் இவருக்குமே என்ன சொல்லியிருக்கே, நீ எல்லாருக்காக ஜெபிப்பேன், உனக்கு ஹீலிங்கை கொடுத்துருக்க, நீ கை வச்சா உன்னை யாராவது ஜனங்கள் நம்பி வந்தால் நிச்சயம் கிடைக்கும். ஜனங்கள் உன்னை நம்போம். ஆமே, ஜனங்கள் நம்பாட்டி கிடைக்கும். அது எங்கேயும் வேதத்தில் இருக்கேன. ஜனம் வந்து அந்த நபரை விசுவாசிக்கக்குள்ளே தான் கிடைச்சிச்சேன. அது வேதம் அப்படி தான். நீ விசுவாசிக்கிறாயா, தீர்க்கதரிசியை வரக்குள்ள நீ என்ன கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறாயா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று என்ன நீ விசுவாசிக்கிறாயா. இயேசு கிறிஸ்து அதான் நீ சொன்னேன், நீ என்ன விசுவாசிக்கிறாயா. அப்போ அதே மாதிரி இதன்னபடி இவர் பாருங்கள் வெக்கம் இல்லை. இவர் என்ன செய்ய ரோட்லே வந்து முழங்கால் படிக்கிட்டு அவனே முழங்கால் படிக்கிட்டு வேறு கண்ணை மூடி என்ன செய்கிறேன்டா ஜெபிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் 2 மாதமாக இயலாமல் இருந்த மனிதன் சுகமாக்கிற சந்தோஷத்தோட கண்ணை திறந்தா பார்த்தீங்கன்னா ரோட் ஃபுல்லாக அப்படியே தாய்மார்கள் தங்களோட குழந்தைகளை வச்சோண்டு நீட்டுக்கும் லைனில் நிற்கிறான் பாருங்கள். பரிசுத்தாவிட வழி நடத்து. அப்போ இவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது, நீ ஜெபிப்பா ஜனங்கள் பெருகுவாங்கன்னு நீ சுகப்படுத்துக்கண்டக்குள்ள அப்போ இவருக்கு எப்படி ஆகுமென்றிருந்து. ஆனால் தேவண்ட வழி நடத்த பாருங்கள். ஒருவனை கொண்டு வாரு, அவனை வெக்கம் இல்லாமல் அந்த இடத்துல ஜெபிக்கும்போது கண்ணை திறக்கிற போலியில் ஜனங்கள். அப்போ அவருக்கு சந்தோஷம். அப்போ இவருக்கு தேவனும் என்ன ஒரு உறுதியை தந்துட்டே இருந்தானே. அப்போ ஒவ்வொருவராக ஜெபிக்க சுகமாற இப்போ நீ சும்மா செய்தி விடுமாயினே. ஏன்னா செய்தி வந்து அப்படியே என்ன செய்யுதாண்டா எல்லா இடமும் வந்து பரவத்துவங்கிறது. இது இப்போ சனி நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை வந்து இவர் தண்ட சபைக்கு போயிட்டு என்ன செய்கிறேன்டா பிரசங்கிக்கிறேன்டா இப்படியாக கர்த்தருடைய தூதன் வந்து என்ன சந்தித்தார். எனக்கு வந்து இப்படிப்பட்ட மினிஸ்ட்ரியை தேவன் கொடுத்துருக்கிறேன், நீ உலகம் எங்கும் போய் நீ அங்கே ஊழியங்களை செய்வா, உனக்கு ஜனங்கள் வந்து பெருகுவாங்க, உனக்கு முன்னால் கேன்சரோ குடல் இந்த வேள்வி பிரச்சனையோ காச நோயோ கண்புரையோ இப்படி எதுவுமே உனக்கு நிற்காது. ஆனால் ஜனங்களை பார்த்து எச்சரிக்கை சொல்கிறேன், ஆனால் இந்த இடத்துல 1000 ஜனங்கள் பெருகுவாங்க, நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இடம் இல்லாமல் போகணும். அப்போ ஏன் அவர் சொல்கிறேன்டா, நீங்கள் லேட்டாக வந்து நேரமாக அந்த விசுவாசிக்காமல் ஏனோ தானோண்ட இருந்தால் உங்களோட இடத்தையெல்லாம் அவங்க பிடிச்சிடுவாங்க, உங்களுக்கு இடமே இல்லாமல் போயிடும். நீங்கள் லேட்டாக ஏண்டா அவரை பில்டிங் வர ஆக்கள் கூடி நாங்கள் என்ன நடக்கும். அவர் சொல்கிற வேறு இடமெல்லாம் கேள்விப்பட்ட என்ன செய்வாங்க, சாலமோண்ட ஞானத்தை கேட்டு வந்தது போல் ஜனங்கள் வர நேரத்துக்கு அவங்க வந்து குந்திட்டாண்டா நீங்கள் எல்லாம் அங்கே போயிடுவீங்க, பின்னுக்கு போயிடுவீங்க. அப்போ உங்களோட ஸ்தானங்கள் எல்லாம் இன்னொருவர் என்ன செய்வாங்க, கைப்பற்ற துவங்குவாங்க. அதனால் அவர் என்ன செய்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறேன், அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து தேவனை விசுவாசிங்க என்று அவர் சொல்கிற வேளையில் அது மாத்திரமில்லை, நேற்றைய நாளில் இப்படியாக தேவன் அந்த மனிதனுக்கு சுகமாக்கினார். அதே நேரம் வீதிகளில் ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லக்குள்ள அங்கே ஒரு 70 வயது மதிக்கத்தக்க சபையினுடைய ஒரு விசுவாசி ஒரு மனிதன் என்ன செய்கிறான்டா, சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் அவன் என்ன செய்கிறான்டா, அங்கே நடந்து வந்து அங்கே இதுக்காக வாரான், ஜெபத்துக்காக வாரேன்டா. கண் வந்து அவனுக்கு பழுதாயிட்ட மீனிங் என்னென்னா தெரியாமல் போயிட்டு. ஏனெண்டா அவன் வெல்டிங் செய்கிற வேளையில் அந்த வெளிச்சம் அடித்து அவனுக்கு என்ன செய்யிட்டு
கண் வந்து டேமேஜ் ஆகிடும். அப்போ டாக்டர் மருந்தெல்லாம் போட்டுட்டு சொன்னாங்க, ஏறக்குறைய உனக்கு 10 நாளுக்கு மேலே ஆகும், அது வந்து தேவன் உனக்கு இரக்கம் செய்யணும் என்ற வண்ணமாக அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காக நீர் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிற வேளையில் அவரோட பேர் வந்து மோர்கன். அவரோட பேர் வந்து வைங்க, என்ன பிறகு தேவைப்படும் பாருங்கள். மோர்கன் என்ற மனிதன், அந்த மனிதன் தான் வாரு. அப்போ வருகிற வேளையில் சார்லி மோர்கன் என்ற மனிதன் வந்து என்ன செய்கிறாருண்டா, அங்கே ஜெபிக்கிற வேளையில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் டாக்டர் சொன்னது, 10 நாளும் கண் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அதுக்கு பிற்பாடு அது எப்படி என்று தெரியா. இவர் ஜெபிக்கிறார், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த கண் அப்படியே சுகமாகிறது. அப்போ சுகமாயினோன்னு இவர் என்ன செய்கிறாருன்னா வேலைக்கு போகல. ஆனால் இங்கே 10 நாள் வரமாட்டேன்னு வேலைக்கு சொல்லிட்டு, ஆனால் இவர் அடுத்த நாளே வேலைக்கு போனோன்னு அவருடைய முதலாளி என்ன செய்கிற, என்ஜினியர் என்ன செய்கிறேன்டா, அங்கே அவர்கிட்ட கேட்குறாரு என்னண்டா, முதலாளி கேட்குற, நீ எப்படி சுகத்தை பெற்றா, உனக்கு 10 நாள் ரிப்போர்ட், உனக்கு கண் மூடி இருக்குது, கண்ணை கட்டி இருக்கிறாங்க, ஆனால் நீ பார்த்தா இப்போ நாளைக்கே வந்துட்டானோன்னு அப்படி சொல்கிறார். இப்படியாக எங்களோட பாஸ்டருக்கு தேவன் ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்துருக்க, ஹீலிங் மினிஸ்ட்ரியையும் உலகமெங்கும் சுவிசேஷத்தை கொடுக்க தேவன் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் நான் அவர்கிட்ட போய் ஜெபிக்கிற வேளையில் எனக்கு சுகம் கிடைச்சிட்டு என்று சொன்னோன்னே இந்த மனிதன் அப்படி ஒரு தேவன் ஒரு மனிதனோட இடப்படுறாரா, தேவன் அப்படி ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறாரான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என்ன முதலாளி அவர் என்ன சொல்கிறேன், இந்த என்ஜினியர் எனக்கு அவரோட பேர் வந்து முதலாளியோட பேர் மார்க்கன். அப்போ அதில் நாங்கள் அவன்கிட்ட பார்த்தோம் சார்லி, இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கன். அவருடைய மனைவியோட பேர் மாஜி, சரியா, மார்கன் மாஜி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, புத்தகத்தில் வர. நாங்கள் முதல் இந்த கதையெல்லாம் பார்த்தோம், ஆனால் ஓர்டரில் வரையில. இப்போ இந்த ஓர்டரில் தான் நான் பயங்கர சிரமப்படுறது. ஆனால் இப்போ அடுத்த மாதத்தில் சிரமம் வராது எனக்கு, அது ஈஸிக்கு வழி வந்துட்டு அந்த அமெரிக்காவில் இருந்து புத்தகம் வந்தோன்றிருக்கு. அப்போ அதனால் அதுக்கு பிறகு எனக்கு இப்படி நிறைய சிரமப்பட தேவையில்லை. இல்லாட்டி நான் ஒவ்வொரு புத்தகமாக தேடி சில பேர் ஓர்டருக்கு எடுத்து தான் நான் கொண்டு வரேன், ரைட். அதனால் நிறைய நான் விடுறது, ஆதாரம் இல்லாத தான் விட்டுருவேன். ஆனால் இனி வந்தால் கொஞ்சம் நேரம் இன்னும் நீளும் உங்களுக்கு ஒரு வேளை, ரைட். அப்போ பாருங்கள், அப்போ அவள் என்ன செய்கிறான், மாஜி என்ன செய்கிறா, இப்படி அவளோட வயது வந்து 21. அப்போ அவள் வந்து வைத்தியசாலையில் இருக்கிறாள். அப்போ அவர் வந்து என் மனைவிக்காக ஜெபிப்பாரா. அப்போ அவர் சொல்கிறேன், இது இப்போ திங்கள் நடக்குது, ஞாயிறு இவன் அற்புதத்தை பெறான், திங்கள் வேலைக்கு போகிறான். அவர் சொல்கிறான், அந்த நபர் சொல்கிறான், எங்களோட பாஸ்டர் வந்து அங்கே புதன்கிழமையில் பைபிள் ஸ்டடி வச்சுருக்கிறேன், அந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்து உங்களோட மனைவி அங்கே கொண்டு வருவீங்கண்டா நிச்சயமாக வந்து சுகமாகும். அப்போ இவருக்கு சந்தோஷம். அப்போ என்ன செய்கிறோம், அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயது. அந்த முதல் வந்து மார்பகத்தில் வந்தது, அது எப்பயுமே பரவுறவங்களுக்கு தெரியும். அது போய் சிறுகுடலுக்கு போய் கடைசியாக பெருகுடலுக்கு போய் அது பிளக் ஆகி இப்போ டாக்டர் வந்து கைவிட்டுட்டான். அப்போ பாருங்கள், முழுவதுமாக வந்து அந்த கேன்சர் வந்து முழுக்க பரவினோன்னு அப்போ இவர் என்ன செய்கிற, இதை விசுவாசிக்கிற பாருங்கள், ஒருவனுக்களுக்கு நீங்கள் இன்னொருவர்கிட்ட சாட்சி சொல்ல பாருங்கள், அது எப்படி பரவுது. அதான் சாட்சி வந்து, நீங்கள் சாட்சி என்பது அவங்களுக்கு மீனிங் தெரியுமேனே, தேவண்ட நாம மகிமை நாங்கள் சொல்கிறது தான் சாட்சியாக இருக்கிறோம். அதால் தான் நாங்கள் சாட்சியெல்லாம் மறைக்கிறதில்ல. சில நேரத்தில் எங்களை பாதிக்கிறதா இருக்கும், அல்லது எங்களை அந்த கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குமே, அல்லது எங்களை ஜனங்கள் விமர்சிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நாங்கள் தேவண்ட ராஜ்யத்துக்கு பிறந்தவராக இருந்தால் நாங்கள் என்ன தேவண்ட நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்போ இப்படி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கட்டிலே ஓடியே தூக்கி கொண்டு வாரான். பாருங்கள், அவனுக்கு உள்ள விசுவாசத்தை பாருங்கள். அதான் உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் நீங்கள் அந்த கிரியைக்கு கொண்டு வருவீங்க. அப்போ கொண்டு வர்ற வேளையில் பார்த்தீங்கன்னா அவள் அப்படியான இயலாத கண்டிஷனில் வந்து அவள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்படியாக வர்ற வேளையில் அவர் என்ன செய்கிறேன்டா, தீர்க்கதரிசி தேவன் ஒரு நடைமுறையை கொடுத்துருக்கு. இடது கையால் என்னதை பிடிக்கணும், வலது கையை. இப்போ நான் என்ன செய்யணும், இடது கையால் உங்களோட வலது கையை பிடிக்கணும். பிடிக்கிற வேளையில் இங்கே மாற்றம் வரும் கையில். அவரோட கை வந்து அப்படியே சிவக்கும். அவங்களுக்கு என்ன இருந்தால் சிவக்கும்,
கிருமி தொற்று இருந்தால் தான், அதாவது கிருமியினால் அல்லது ஏதாவது வேறு அந்த என்ன சொல்ல கிருமி சம்பந்தமான வியாதி இருந்தால் தான் இவரோட கை மாறும். கிருமி இல்லாட்டி இவர கை மாறாது. அப்போ இவர் கையை வச்சு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக அப்படியே வந்து ரெட்டாக மாறிட்டு. அப்போ பார்த்தே இது பயங்கர வந்து ஒரு அப்படியான ஒரு கண்டிஷனுக்கு வந்து ஏலாமல் போயிட்டு. அவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு நர்ஸாக இருக்கா. நர்ஸாக ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சவள் தான். இப்போ வந்து அவள் ஏலாத நிலையில் இருக்கிற வேளையில் அப்போ அவர் என்ன செய்கிறார்டா பிடிச்சி பார்க்குறார், அந்த நிலையை அடைந்துட்டு. அப்போ அதுக்கு பிற்பாடு அவர் எடுக்கிற வேளையில் இவர கை வந்து என்ன செஞ்சுட்டு சரியாயிட்டு. அதன் பின் என்ன செய்கிறார்டா இவர் தரிசனம் காண்கிறார். அவர் என்ன செய்கிறார் சரியாகிவிட்டது. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிறார் தரிசனம் காண்றார். பார்த்தீங்கன்னா இவள் சரியாயிட்டான். எப்படி அந்த தரிசனத்தில் மறுபடியும் வேலை செய்கிறதாக என்ன செய்கிறார் காண்கிற வேளையில் அவர் என்ன செய்கிறார் டாக்டர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நர்ஸ் தானே டாக்டரும் வீட்டுக்கு வந்துட்டு ஏன்னா இவர் இயலாத கண்டிஷனில் தானே கொண்டது. டாக்டர் ஏசுவாங்க தானே. அவங்க வந்தோன்னு சொல்கிற டாக்டர் சொல்கிறேன் இது என்னுடைய அனுபவத்தில் நீ என்ன இப்படி தவறான ஒன்றை சொல்கிறீ, அவள் இயலாமல் குடல் எல்லாமே போயிடுச்சு, நீர் வந்து சுகமாகி திரும்ப வேலை செய்வார்னக்குள்ள அவர் சொல்கிறேன் இது நான் சொல்லல, இது கர்த்தர் சொன்னார். கர்த்தர் எனக்கு அந்த தரிசனத்தை தந்தார், இது கர்த்தர் சொன்னேன், எனக்கு எப்படி என்று தெரியாது என்று சொல்லக்குள்ள அப்படியாக அவங்க இருக்கிற வேளையிலே அவளுக்கு அந்த உடம்பெல்லாம் மாறி உடனே பசி வருது. பசி வர்ற வேளையில் அதுக்கு பிற்பாடு அவள் என்ன சொல்கிறான்டா, அவள் அடுத்த நாள் என்ன செய்கிறா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. அவர் சொல்கிறா நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன்னு பார்க்குற வேளையில் அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அவள் மறுபடியும் அந்த வைத்தியசாலையில் வந்து வேலைக்கு போகத்தக்கதாக தேவன் அந்த கிருபை செய்தார். இப்போ இது எல்லா இடமும் இப்போ அனலாக போகும். மாஜி மார்க்கன் இந்த இவர்களுடைய அந்த அற்புதம் வந்து ஏண்டா கேன்சர் பாருங்கள் இவ்வளோ பொல்லாது, அவருக்கு முழு உடம்பும் பரவி வைத்தியர்கள் கட்டிவிட்ட நிலை, அதாவது அவங்க கைவிட்ட நிலை. 21 வயது பெண், அவள் நீண்ட நாள் வாழ்கிறது தேவன் தரிசனத்தில் காண்டோன்னே அங்கே தேவன் இதுக்கு என்ன காரணம்டா அந்த நபர் தீர்க்கதரிசியை விசுவாசித்தான். உங்களுக்கு விசுவாசம் வேணும். அப்போ அந்த விசுவாசம் வேறு வேலையில் தேவன் என்ன செய்கிறார் அந்த காரியத்தை செஞ்சோன்னே இந்த காரியம் எல்லாமே வந்து எல்லா இடமும் பரகுற வேளையில் என்ன நடக்குதுண்டா ஒருவருக்கு ஒரு டெலிகிராம் வருது. இது இப்போ அடுத்ததா மாஜி மார்க்கன் சுகமாகிட்டு இப்போ இது அடுத்த டெலிகிராம் வருகுது. என்னென்னா ராபர்ட் டாரதி என்ற ஒரு ரெவரன், அதாவது ஒரு பெரிய பாஸ்டர், சாபன பாஸ்டர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. என்னென்னா எனது மகள் 8 வயது, அவள் வந்து வியாதியாக 3 மாதமாக இருக்கிறாள். என்னையா ரெவரண்ட்லேருந்து ஒரு லெட்டர் வருது, நீர் அந்த இடத்துக்கு வரணும், என்னுடைய மகள் வந்து 3 மாதமாக வியாதியாக இருக்கிறாள், அவளுக்கு வைத்தியர்கள் சோதிக்கிறாங்க என்ன வருத்தமென்று கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்க. அதனால் ஏண்டா மருத்துவர் வந்து உங்களோட வியாதியை கண்டுபிடிச்சா தான் மருந்து கொடுக்கலாம், இல்லாட்டி அவங்க பெனடோலை கொடுத்து தான் என்ன செய்வாங்க வச்சிருப்பாங்க. வேறு ஒன்றும் அவங்களுக்கு செய்யலாம். அவங்க வியாதியை கண்டுபிடிச்சாதான் என்ன செய்யலாமெண்டா மருந்து கொடுக்கலாம். அதனால் இவர் லெட்டர் டெலிகிராம் அனுப்புகிறார், நீர் எப்படியாவது வரணுமெண்டக்குள்ள இவர் பிரணாம் பார்க்குறேன், எனக்கு போதிய பணம் இல்லை என்ற இவர் தொலை தூரத்தில் இருக்கிற. அப்போ அவர் என்ன செய்கிறார், எனக்கு போதிய பணம் இல்லைன்னு இவர் வேலை செஞ்சு அப்புறம் ஜனங்கள்கிட்டையும் சபையார்ட்டையும் சொல்லிவிட்டு இவர் என்ன செய்கிறார்ண்டா காசை சேர்த்து கொண்டு இவர் என்ன செய்கிறார்ண்டா போகிறேன். பாருங்கள் தேவன்ட வழி நடத்த நம்ம தலையங்கம் என்ன சொன்னால் பரிசுத்த ஆவியின் வழி நடத்த. தேவன் ஒருவனை அழைச்சா தேவன் எப்படியோ ஒரு வழியில் என்ன செய்வார் நடத்துவேன், ஏன்னா அது தேவனுடைய வழி நடத்தலாக இருக்கும். அப்போ அதனால் இவர் என்ன பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு. அப்போ பாருங்கள் அப்படியாக அவர் என்ன செய்கிறார், அடுத்த நாள் என்ன செய்கிறார் ட்ரெயின் ஏறி அடுத்த நாள் காலையில் போய் அவர் இறங்குற வேளையில் பார்த்தீங்கன்னா அந்த ரெவரன் ராபர்ட் டாரதி என்ற அந்த ரெவரன் வந்து அந்த ரெயினில் நின்று கேட்குறே, தேவன் ஏதாவது என்னுடைய மகளுக்காக சொன்னாரான்னு கேட்குறேன். இப்போ அப்பாட அந்த ஏக்கம் அவர் சொல்ல தேவன் என்னட்ட என்றுமே என்ன சொல்லல, நாங்கள் போய் பார்ப்போமென்று அவங்க என்ன செய்கிறாங்க போய் அந்த பெண்ணுடைய கையை பிடிக்கிறார், ஒரு அறிகுறியும் இல்லை. ஏன்னா அவர் கையை பிடிச்சி பார்க்குறார்,
எந்த அறிகுறியும் இல்லை. ஏன்னா இது கிருமி தொட்டு இல்லை, வேறு ஒன்றாக இருக்கும். கிருமி இருந்தால் தான் இவர கையில் என்ன செய்யும், ஒரு மாற்றம் வரும். இவர் கையை பிடிச்சி பார்க்குற கையில் ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ அவர் என்ன செய்கிறேன், காரியத்தை பார்க்குறவங்கள அவர் திரும்ப அவர் கேட்குற ஏதாவது சொன்னாரா இல்லை. அதன் பின்னே என்ன செய்கிறாங்க, பிரணாம் என்ன செய்கிற, உங்களோட சபை எங்கே இருக்குது, அந்த சபைக்கு வாங்க போய் ஜெபிப்போமன். ஏன்னா இவர் இங்கே பார்க்குற தேவன் ஒன்றுமே காட்டையில். பாருங்கள் எப்படியான ஒரு ஊழியக்காரன். ஏன்னா தேவன் அங்கே கொடுக்காமல் எதையுமே செய்யலை. அப்போ அவர் நிற்கிறார், தேவன் ஒன்றையுமே காட்டில். ஆனால் விசுவாசத்தில் இவர் போயிட்டு விசுவாசத்தில் அந்த மனிதனும் அழைச்சிட்டான். போய் என்ன செய்கிறாங்க, 3 மணி நேரமாக சேர்ச்சில் ஜெபிக்கிறாங்க. பாருங்கள் எப்படியான ஜெபம். அதான் ஜெபம் வாழ்க்கை. ஆமே பாருங்கள், சேர்ச்சுக்கு போய் பாருங்கள். நாங்கள் என்ன சொல்லுவோம், நீங்கள் சிந்திங்க, இதெல்லாம் எங்களோட வாழ்க்கைக்கு அடிச்சு வேர்டு. ஆமே ஆலயத்துக்கு போகிறோம், அண்ணாள் எங்கே போனான், ஆலயத்துக்கு போனோம். ஒவ்வொரு மனிதன் எங்கே போனாங்க, ஆலயத்துக்கு போனான். ஜெப்தா அங்கே போனான், அவன்கிட்ட பர்வதம் தேவன்ட உடன்படிக்கை அந்த இடத்துக்கு போகிறான். அப்போ பாருங்கள், அதில் மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க, சேர்ச்சில் போய் 3 மணி நேரமாக ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் தேவன் என்ன செய்யலை, அங்கே பதில் இல்லை. அப்போ என்ன செய்கிறேன்டா, இவர் ஜெபிச்சுட்டு பார்க்குற தேவன் பதில் சொல்லல. அவர் என்ன செய்கிறாரண்டா, அதுக்கு பிற்பாடு அவர் என்ன சொல்கிறாருண்டா, ஆண்டவரே அவர் ஒரு பொருத்தனை பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஜெபிச்சு பார்க்குற சரிவரையில் 3 மணித்தியாலமாக சேர்ச்சில் அந்த பாஸ்டரும் ஜெபிக்கிற, இந்த பாஸ்டரும் ஜெபிக்கிறாங்க, பதில் இல்லை. அதுக்கு பிறகு இவர் என்ன செய்யணும், ஒரு பொருத்தனை. ஆண்டவரே நீர் இந்த பிள்ளையை சுகமாக்கினா நான் இனி முழு நேரமாக உமக்கு ஊழியம் செய்வேன். பாருங்கள் எப்படியான இருதயம் படைத்தவர். ஆமே ஒரு ஆத்ம பாரம், தன்னை நம்பி வந்தவங்களுக்காக செய்கிற. அப்போ அவர் சொல்கிற, ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைக்கு சுகம் கொடுத்தா நான் இனி முழு நேரமாக நீர் எனக்கு அந்த முழு நேரமாக செய்கிற நாளெல்லாம் எனக்கு நீர் உதவி செய்ய. எனக்கு குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது, வேலையை விட்டால் டவுன் ஆயிரும். ஆனால் தேவன் நீ போ, நான் பார்க்குறேன்னா போகலாம். ஏன்னா தேவன் அதுக்காக சாரி பார்த்தையோ அல்லது யாரையோ ஒன்று என்ன செய்வேன், உருவாக்குவேன். நாங்களாம் நிற்கிறோம், ஆண்டவரை ஊழியம் கூட்டிகிட்டு நிற்கிறோம்னா தேவன் நடத்த மாட்டேன். தேவனுக்கு என்ன செய்கிறேன், அந்த பொருத்தனை அவர் என்ன செய்கிறேன். ஏன்னா அப்போ அவர் வடியாக சொல்கிறேன், நான் இந்த பிள்ளைக்கு சுகமாக்கினா நான் முழு நேரம், சுகமாக்காட்டி இவர் என்ன செய்யணும், பார்ட் டைமாக தான் வேலையும் போயோண்டு ஊழியமும் செய்யணும். அப்போ பார்த்தீங்கண்டா அதே நேரம் சொல்கிறேன், எனது தேவையை நீ சந்திக்கும் வரைக்கும் நான் முழு நேரமும் சேவை செய்வேன். நீர் தேவை செய்யணும், செஞ்சால் தான் நான் முழு நேரமும் உங்களுக்கு சேவை செய்வேன். அப்போ அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்லை. வீட்டை போய் உட்கார்ந்துருந்து கதிரையிலேருந்து ஜெபிக்கிறேன். இப்போ வீட்டை வந்தாச்சு, வீட்டை வந்துட்டு தேவன் பதில் சொன்னால் தானே கர்த்தர் உரைக்கிறாது வரும். அப்போ கதிரையிலிருந்து ஜெபிக்கிறேன், இருதயத்திலிருந்து ஆண்டவரே ஏன்னா நீர் உதவி செய்யும் ரெண்டு ஜெபிக்கிற வேளையில் அவங்களோட தாத்தா கேட்குற தேவன் ஏதாவது சொன்னாரா இல்லை. அப்போ அதிகரிச்சு கேட்குற இன்னும் என்ன தேவனுடைய ஊழியக்காரன் என்று நீங்கள் என்ன விசுவாசிக்க. அவங்க சொல்ல ஆம் நாங்கள் இப்பயும் உண்மையில் தேவண்ட ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறேன். பார்க்கல பார்த்தீங்கன்னா சபையிலிருந்து இவர் ரெவரன் தானே, அவர பிள்ளையை பார்க்க ஆக்களாக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு இவர் இந்த இடத்துல ஜெபிக்கலான்னு தேவனுக்குன்ற ஒரு சூழல் வேணும். என்ன இவர் என்ன செய்கிறார், அந்த ரெவரண்டுடைய காருக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறேன். இப்போ முதல் பார்த்தா சேர்ச்சிக்கு போய் 3 மணித்தாலும் ஜெபிச்சு, பிறகு எங்கே வராங்க வீட்டில் ஜெபிச்சு, கதிரையில் ஆக்கள் கஜபுஜாண்டு இருக்குள்ள இங்கே போய் இப்போ காரில் போய் கார் ஜன்னலெல்லாம் மூடிட்டு ஜெபிக்கக்குள்ளே பார்த்தீங்கண்டா அந்த மனிதன் அவங்களோட தாத்தா 2வது முறை கேட்குறேன், உமக்கு பசியாக இருக்க ஏதாவது உங்களுக்கு இல்லை, இதை நான் காண மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு என்ன செய்கிறேன். உள்ளே இருந்து ஜெபிக்கக்குள்ளே என்ன தேவன் ஃபில்லர் அதாவது என்ன நெருப்பு என்ன செய்கிறது, ஃபயர் இறங்கி வருது. ஆமே தேவண்ட அக்கினி ஸ்தம்பம் அங்கே இறங்கி வருகிறத காணக்குள்ளே அவருக்கு முதலாவது பார்த்திங்கன்னா தரிசனம் அரைவாசி நின்றுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா திரும்ப ஜெபிக்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்தோன்னே இவருக்கு சந்தோஷம். என்ன செய்கிறேன்டா காரை விட்டுட்டு ஓடி வந்துட்டு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் போங்க, கிட்டே நிற்காதீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமே நான் சொல்லக்குள்ள போயிட்டு நீங்கள் 3 பேர் மட்டும் வாங்க. யார் யார், அவங்களோட தாத்தா, அவங்களோட அப்பா, அவங்களோட அம்மா.
ஏண்டா அந்த இப்போ அசைவு இதுதான் சிஸ்டர், இதுதான் சௌரனே சௌரி. ஏன்னாண்டா அந்த டைமில் யார் தேவனை வாஞ்சித்து அந்த நபரோட இடைப்பட்டு விசுவாசிக்கிறான் அவங்களோட தான் போகலாம். அப்போ இந்த தாத்தா எப்பயுமே கேட்டு இன்னும் அம்மா அப்பா ஏதாவது பேசினா அம்மாவும் அழுதோண்டு கேட்கக்குள்ள அவங்க தான் அதுக்குரிய ஆக்க அழுது மற்றதெல்லாம் சொல்லி என்ன இது இவ்வளோ நேரம் மினக்கெடுத்திட்டு இருக்கிறன்றவனை உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ அவர் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் போயிருங்க, இந்த 3 பேர் மட்டும் உள்ளே வாங்க. அப்போ 3 பேர் மட்டும் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன், அப்பா தாத்தா நீங்கள் இதிலிருந்து இந்த பிள்ளைக்காக ஜெபிங்க, அப்பா இதிலிருந்து இந்த பிள்ளைக்காக ஜெபிங்க, அம்மா அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் 2 நாளைக்கு முன்பாக ஒரு என்ன எடுத்தீங்கன்னா ஒரு பக்கெட் ஒன்று எடுத்தீங்க, அதை போய் இந்த கபட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, அதை எடுத்து வாங்கணும். அம்மாவுக்கு ஷொக்காயிடுச்சு, என்னடா இது 2 நாளைக்கு முதல் நான் எடுத்தது இவருக்கு எப்படி தெரியும்? அப்போ அவர் சொல்ல கத்தர் அதை காண்பித்தாராமே. அப்போ அதனால் அதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தண்ணியை நிரப்பிட்டு வாங்க, தண்ணியை நிரப்பிட்டு ஒரு வெள்ளை துணி ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. எடுத்து வந்து இந்த பிள்ளையிட முகம் நெஞ்சி கை கால் எல்லாமே நீங்கள் தண்ணியால் துடைக்கும். பாருங்கள், இது வந்து உலகத்தாக்களுக்கு பைத்தியமாக இருக்குது. ஆனால் தேவன் எதை அந்த மனிதன் சொல்கிறானோ அதை செய்யும். புரியுதா அவங்களுக்கு? அது காய்ச்சலாக இருக்குது, என்ன தண்ணியை போட்டால் அண்டு கொண்டு வந்தால் முடிஞ்சு கதை விளங்குதாங்க. அதுதான் அந்த கர்த்தருடைய மனிதன் எதை சொல்கிறானோ, ஏன்னா இதால் தான் அந்த வருத்தம் பண்ண அதை தான் நீ செய்யண்டா நாம் செய்யணும். ஏன்னா ஆண்டவரே அது உங்களோட மனிதன் சொல்கிறான், நாமே அதுக்கு உங்களோட இருதயம் வந்து பயிற்றுவிக்கப்படும். அதை தான் அண்டு ராகாப் செய்ய இந்த பில்டிங் பூமியாச்சு வந்த விழுந்த நூல் காப்பாற்றுவான், நூலை தொங்க விடன்றான், அந்த நூல் தான் காப்பாற்றி. அப்போ அதை உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அப்போ பாருங்கள் இது எவ்வளோ ஊழியம் என்பது சாதாரணமாக இல்லை. நீங்கள் ஒரு சபையை அதான் திக்க சொல்லி நீங்கள் ஒரு சபையை சரியாக தெரிவு செய்யும், அங்கே போகிற மனிதனை முழுவதுமாக விசுவாசிக்கும். இல்லாட்டி நீங்கள் வராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது பெரிய ஒன்றையும் நீங்கள் பெறையலாம். நீங்கள் கொமனாக விழுற ஆசீர்வாதத்தை விட்டு அழிஞ்சு போயிடுவீங்க, நித்தியத்தை பெறையலாம். நித்தியத்தை பெறணுமெண்டா நீங்கள் போகிற சபையை உங்களிடையா மாறணும். அந்த ஊழியக்காரன் சொன்னால் வார்த்தைண்டு விசுவாசிக்கும். ஆமே, ஏண்டா சாதாரணவனை வைக்க மாட்டேன், நீங்கள் மனவாட்டி ஏண்டா போலியோண்டோ கொண்டு வைக்க மாட்டேன். புரியுதா அவங்களுக்கு? அப்படிலாட்டி நீங்கள் இல்லை, இல்லாட்டி நான் இல்லை. புரியுதா அவங்களுக்கு? இல்லாட்டி உங்களுக்கு கொண்டு எது கொண்டோ வச்சிருப்பேன். அதுதான் அதை நீங்கள் தேவன்ட்ட தான் தேடணும். என்ன போனால் ஒரு ஒழுங்காக இருக்கணும். என்ன போனால் அதுக்கு வந்து கீழ்ப்படியும். அப்போ 3 பேரை என்ன செய்கிற அழைச்சிட்டு உள்ள போகக்கூட தாயிட்ட சொல்கிறேன், நீங்கள் எடுத்து நான் அதை சொல்லிட்டேன். அப்போ அப்பாவை இங்கே நில்லுங்கன்னு எல்லாமே சொல்லிட்டு சொன்ன பிற்பாடு பார்த்தீங்கண்டா அது சொல்லியாச்சு. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கண்டா அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறேன், ரைட். அப்போ பாருங்கள், அப்போ அவர் என்ன செய்கிறார், இந்த துணியால் என்ன செய்யட்டாமா துடைச்சோனை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை உடனே என்ன செய்கிறது சுகமாயிடுச்சு. ஆமேன். இப்போ பாருங்கள், தேவன் அவருக்கு தரிசனத்தில் காட்டியிருக்கிறேன், நீ இந்த மாதிரி செய்யும் செய்தா பாருங்கள். அந்த தண்ணி சுகமாக்கலுமா, இந்த வெள்ளை துணி சுகமாக்கலுமா, இல்லாட்டி இந்த 2 நாளைக்கு வேண்ட பிளாஸ்டிக்காகவே சுகமாக்கின இல்லை. இந்த மனிதன் எதை சொல்கிறாரோ எங்கே அவங்க நின்றாங்களோ அது அப்படியே என்ன செய்கிறது கிரியைக்கு. ஏன்னா அந்த மூன்றும் அங்கே இருக்கும். என்ன விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. ஆமே, இந்த 3 பேரும் அங்கே வேணும். ஆமே, இந்த 3ம் வந்தால் அதால் தான் எங்களுக்கு தோல்வி காரணம் என்றால் நாங்கள் எப்படி நின்று ஜெபிக்கிற ஆக்கள் அல்ல கூட்டி போகிற ஆக்கள் அல்லது என்ன அந்த ஜனங்களும் ஜெபிக்க கேட்குற ஆக்களும் என்ன சரியான சூழலை அமைக்காது. என்ன கொமனாக வரக்குள்ளே அங்கே எங்களுக்கு கிடைக்கும். ஏனெண்டா பிசாசு வந்து ஜம்ப் பண்ணுவான். என்ன அப்போ எல்லாமே சரியாகக்குள்ள தான் அந்த நம்பிக்கை விசுவாசம் உள்ளவனை தான் நாங்கள் என்ன செய்யலாமே கூட்டிப்போம். அதை தான் இயேசு கிறிஸ்துன்னு செஞ்சேன். பாருங்கள், தீக்கரிசி அந்த 3 பேரை கூடக்குள்ள அங்கே சுகமாயிட்டு. ஆனால் பாருங்கள், டாக்டர் வந்து 3 மாதமாக அந்த பிள்ளைக்கு தேடி 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 என்ன கண்டே பிடிக்கல. அப்போ தீக்கரிசி சொல்லி உட மகளை திருப்புங்க அவர் சொல்கிற. ஏன்னா தேவன் அந்த தரிசனத்தில் இவள் கற்குமியிலேருந்து விளக்குல அந்த கல்லுகள் பின்னால் குத்தி தான் இந்த வருத்தம் ஏற்பட்டுது. ஆமேன். அதனால் அவர் சொல்கிறேன், நீங்கள் இந்த பிள்ளையை திருப்பிட்டு பாருங்கள், இந்த முதுகு தண்டில் பாருங்கள் ஒரு கல் ஒன்று அடிபட்டு ஒரு சின்ன ஒரு அடையாளம் இருக்குது.
அதை பிடிச்சி கையை வச்சு அமர்த்தி விடுங்க, அது எல்லாமே சரியாக. அவங்க திருப்பி பார்க்குறாங்க அதுக்கு. ஆனால் டாக்டர் புரட்டி பார்த்து, ஆனால் தேவன் பாருங்கள், அவருக்கு தான், தேவனுக்கு மட்டும்தான் இதால் எந்த வியாதிக்கு தீர்வேண்டது அவருக்கு தான். அவர் அங்கே கை வைக்கணும், அவர் அங்கே வரணும், அவர் தான் அந்த இடத்த காணணும். அதான் பழைய ஏற்பாடு ஆசாரியர் இடத்துல ஜனங்கள் போய் காண்பிப்பான். அவங்களுக்கு என்ன வியாதியோ எந்த இடத்துல வியாதியோ அவங்க காண்பிப்பான். குஷ்டரோகம் பார்க்கண்டா 7 நாளும் போய் அவன் தான் பார்ப்பான், அவன் தான் தொட்டு பார்ப்பான். குஷ்டரோகம்ன்ட்டு கையை அவன் வைக்காம இல்லை, அவன் கையை வச்சு பார்ப்பான். ஏனெண்டா அவன் பார்த்துட்டு ரைட் இது இவ்வளோ இந்த கண்டிஷனில் இருக்குது, இது இத்தனை நாள் ஆகும்ட்டு அவன் தான் பார்த்துட்டு போவான். ஏன்னா அவன் தான் அந்த நாளைக்கு டாக்டர், அவன் தான் மருத்துவர். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்ய மாட்டான், காட்ட மாட்டாங்க. ஏன்னா ஜனங்கள் அந்த வியாதியை சொல்ல மாட்டாங்க, சுற்றி வருவாங்க. ஏன்னா சுற்றி வரக்குள்ள அது சுற்றி வரும். நீங்கள் 100 சொல்லுவீங்க ஒரு ஆள்கிட்ட, ஏன்னா நீங்கள் அடுத்த செகண்ட் பார்ட்டுட்டையோ இல்லை மனைவி ஏன்னா அப்படி சொன்னோன்னா அவங்க என்ன செய்வாங்க, இது ஆணுக்கு இவ்வளோத்தை நம்ம சொல்லக்கூடாதுன்னு அவங்க ஒரு 50 சொன்னால் தேவனுக்கு தெரியாதான். தேவனுக்கு முழுவதுமாக தெரியக்குள்ள தான் தேவன் அதற்காக ஜெபிப்பார். தேவன்கிட்ட அப்போ தான் அது என்ன செய்யும், அங்கே காரியங்கள் போகும். ஏனென்றா சுகப்படுத்துகிறவர் தேவனாய் இருக்கிறார். அப்போ பாருங்கள், அதனால தான் அது பழைய ஏற்பாடு உண்டு சிஷ்டாங்கந்தான். அன்றைக்கி ஒரு பழைய ஏற்பாட்டின் ஒரு மாதிரிய நடைமுறை வருத்தத்தை போய் காரியம் தான். இன்றைக்கி ஆவிக்குரிய விதத்தில் நாங்கள் அதை என்ன செய்யணும், காரியங்களை செய்யக்குள்ள தான் அங்கே என்ன செய்யும், சுகம் கிடைக்கும். இதில் நீங்கள் நிறைய நாங்கள் பேசினா இது ஆழம் நான் அதை தட்டிட்டு போகிறோம், உங்களுக்கு பரிசுத்த ஆவி உதவி செய்யும். அப்போ ஏனென்றா அதனால தான் தேவன் என்ன செய்கிற காண்பிக்கிற வேளையில் அங்கே என்ன நடக்குது, அந்த இடத்துல பின்னுக்கு பார்க்குறான் ஒரு எலும்பு ஒன்று இப்படி தள்ளிட்டு நிற்கிது. அப்படியே கையை வச்சு ஒரு அமத்தோடு அது எலும்பு ஸ்டார்ட் முழு தண்டில். அதால் தான் அந்த பிள்ளைக்கு தொடர்ந்து காய்ச்சல் வருது என்னண்டே கண்டுபிடிக்கிது. ஆனால் பாருங்கள், அந்த ஒரு கற்குழி தேவன் தரிசனத்தில் அதை விழுகுது, அந்த பெற்றோருக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். தேவன் காட்டினோன்னு அந்த ரெவரண்டுடைய அந்த புள்ள சுகமாயிட்டு அதுக்கு பிற்பாடு அண்டு பின்னேரமே பார்த்திங்கண்டா ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிட்டு அந்த புள்ள ஓடி தீக்கரிசியை கட்டி அணைச்சி சரி பாருங்கள் இவ்வளோ தேவன் அதிசயம். அப்போ உடனே அந்த ரெவரண்ட் தானே அவர் சொல்ல உடனே ஒரு வாரம் கூட்டம் பாருங்கள். தேவன் என்ன சொன்னேன், நீ உலகமெங்கு நீ போவா, உலகமெங்கு உண்ட செய்தி பரவும், ஜனங்கள் வருவாங்க, உண்ட ஆலயத்துக்கு வர துவங்குவாங்க, காரியங்கள் நெருங்கிட்டு நான் என்னோட சொல்லி. அப்போ பாருங்கள், அந்த காரியங்களை செய்கிற வேளையில் என்ன நடந்துச்சு, எல்லா இடங்கள்ல இருந்தும் அங்கே ஜனங்கள் வர துவங்கிட்டாங்க. ஒரு வாரம் அது அடுத்த நாங்கள் மாதத்தில் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னால் தீக்கரிசி இதை சொல்கிறேன், என்ன அவர் தேவன் என்ன பொருத்தனை பண்ணு, நான் இருந்தால் முழு டைமை நான் அடுத்த நாள் இவர் வேலை இடத்துக்கு போய் அவரை 2 வேலையும் ராஜினாமா பண்ணேன். ராஜினாமா பண்ணி கர்த்தருக்காக அவர் என்ன செய்கிறார்ண்டா பணியை செய்ய துவங்குகிறார். ஏனண்டா அது தேவன் செய்வார். அப்போ பாருங்கள், தேவன் சொன்னால் தேவன் அதுக்காக என்ன செய்வீர். ஏன்னா வேறு தேவன் சுவிசேஷத்தை சொல்லு ஏன்னா வாசிங்க 1 கொரிந்தியர் அது 9 நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 9:14 வாசிங்க. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே என்னையா பிழைப்பு. அப்போ ஒருவன் சுவிசேஷத்துக்காக தேவனுக்கு நின்றா அதுக்கு பிழைப்பை உண்டு பண்ண தேவன் என்ன செய்வாராம், ஜனத்தை வச்சிருப்பேன். ஏன்னா ஜனத்தை தேவன் என்ன செய்வார், நடத்தி. அதனால தான் அது அவங்களுடைய பிழைப்பாக இருக்கு. அப்போ அதனால தான் இவர் என்ன சொல்ல, இவர் பொருத்தனை பண்ணுறார், இதை செய்தால் நான் விடுவேன். பொருத்தனையை பாருங்கள். ஏன்னா முழு ஊழியம் கூடிட்டு தானே தேவன் சொல்கிறேன், நீ முழு உலகமும் போகிற. இப்போ இவர் வேறொரு இடத்து கனடாவுக்கு போய் ஊழியம் செய்கிறேன்டா இங்கே வேலையை 2 ரிசைன் பண்ணாமல் போயிடும். அமெரிக்காவில் தெரியும், நீங்கள் 2 நாள் வேலைக்கு சொல்லாமல் வரேன்டா அடுத்த முறை போகல உங்கள் வேலை கிடைக்காது. அதுதான் அங்கத்தை பிரச்சனை. ஏன்னா இங்கே மாதிரி இலங்கை மாதிரி இல்லை, ஒரு மாதத்தை அந்த பிறகு நீ வெளிநாடுகளில் நீங்கள் வேலையை ஒரு நாளுக்கு மேலே நின்றீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் போகல அந்த வேலை கிடைக்காது. அப்போ இவர் என்ன செய்கிறேன், முழு ஊழியம் செய்யன்னு தேவன் சொல்லிட்டு, ஆனால் இவருக்கு ஒரு அடையாளம் வேணும்.
அப்போ ஏதாவது ஒரு அற்புதத்தினால தான் இவர் காட்டணும். அப்போ இவர் என்ன செய்கிறார், அதை பொருத்தனைக்கு போட்டு பார்க்கக்குள்ளே வந்துட்டு என்ன செஞ்சிட்டேன்டா கிடைச்சோன்னே இவர் என்ன செய்கிற பயப்படாமல். ஆனால் இவர் எப்படி கஷ்டமான சூழல், காரியங்கள் சூழல், ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா அதை யோசிக்கலை. ஏண்டா சுவிசேஷத்தினாலே ஏன்னா இவங்களுக்கு என்ன பிழைப்பு, அதனால் தேவன் வந்து அதுக்கான ஊதியத்தை தருவேன். ஏனென்றால் அவர் அதை செய்ய அவர் வல்லவர். ஏன்னா அதுக்காக தேவன் என்ன செய்வேன், ராஜாக்களை கொண்டு வருவே, அதிகாரிகளை கொண்டு வருவே, காரியங்கள் கொண்டு வந்து உலகமெங்கும் ஊழியத்தை செய்ய தேவனால் செய்ய முடியும். அப்போ அதனால் அவர் என்ன செய்கிறேன்டா அந்த விசுவாசத்தில் வந்து அந்த வேலையை இப்போ நாம் எல்லாம் விட்டோம்னா அதோ கதை தான். ஏன்னா ஜனங்கள் வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லாதபடினால ஜனங்கள் வந்து கடவுளுக்காக கொடுக்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. அதனால் என்ன செய்ய நாங்கள் நின்றோம்னா கதை முடிஞ்சு ஏன்னா. ஆனால் தேவன் வந்து ஒரு காரியத்தை இதன்றா தேவன் செய்வேன். ஆமேன். அதுதான் தேவனுடைய வழிநட. அதான் நான் ஆரம்பமே சொன்னேன், பரிசுத்த ஆவியின் வழிநடத்து. அப்போ அந்த தேவன் எப்படி கைட் பண்ணக்குள்ள இவர் தேவன் சொல்லிட்டார். ஆனால் தேவனுக்கு ஒரு தூண்டில போட்டு பார்க்க, இந்த பிள்ளைக்கு சுகமாக்கினா நான் வேலையை விடுறேன். அப்போ வேலையை விட்டால் நீர் பார்க்கும் ஏன்னா. அப்போ அதனால் என்ன செய்கிறாருண்டா தேவன் இவரை பார்க்கக்குள்ள, நாங்கள் அடுத்த வாரம் பார்க்கக்குள்ள தேவன் வந்து ஆனால் அவர் வேலைக்கு செய்யக்குள்ள கஷ்டம் ஏன்னா, அவ்வளோ வறுமையில் இருக்கிற, அவ்வளோ கடன். ஒவ்வொரு ஃபார்மசிக்கு போனாலும் அவர் என்ன சொல்கிறார், என்ன ஆண்டவரே அந்த ஃபார்மசிக்காரன்ட்ட ப்ளீஸ் பண்ணுறேன், என்ன சொல்கிறேன், எனக்கு இவ்வளவு தான் தரலாம், நான் முதலாவது நான் தேவனுடைய தசமபாகம் கொடுக்காம நான் கடனையோ என்ற வேலையோ என்ற சாப்பாடையோ நான் என்ன செய்ய மாட்டேன்னு கொடுக்குறேன். அப்போ அப்படி இருந்தவர் வேலையை விடுறேன்டா யோசிச்சுப்பார். திகசி சொல்கிறேன், அதான் 1 கொரிந்தியர் 9 காண்பிக்கேண்டா. அப்போ பாருங்கள், அதுதான் விசுவாசம். நாம் தேவன் வந்து கிடைச்ச பிறகு செய்ய அவர் விரும்புகிறேன். நாங்கள் விசுவாசத்தினால் வந்து தேவனுக்கு தேவன் உனக்கு இப்படி செய், எனக்காக நீ போண்டா நாங்கள் போய் தான் ஆகும். ஆனால் தேவன் வந்து அப்படி இருக்கக்குள்ள தேவன் வந்து அந்த காரியங்களை செய்வார். ஏண்டா அது தேவனுடைய என்னையாம், அதை வாசிங்க, தேவனுடைய அந்தபடி அறிக்கிறது சுயத்தினாலே பிழைப்புண்டார் அந்த கர்த்தருடைய கட்டளையாக தேவனுடைய கட்டளை. அப்போ அது வந்து மனுஷ கட்டளை அல்ல, யாருடைய கட்டளையா, தேவனுடைய கட்டளை. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய காரியத்தை நாங்கள் இன்றையில் கட்டுறோம். இது உங்களுடைய சுகப்படுத்தலுக்கு, உங்களுடைய அற்புத அடையாளங்களுக்கு, சொப்பனத்துக்கு எல்லாமே நிறைய காரியம் புரிஞ்சிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாமே ஏனென்றா இதில் பரிசுத்த ஆவிட வழி நடத்தேண்டா தேவன் வந்து எப்படி அவரை வழி நடத்த முடியாதது எப்படி வழி அப்படியாக ஆத்துமாக்கள் அந்த ஆயத்தப்படுத்துகிற அவங்க மூலம் என சாட்சி பாருங்கள். எவ்வளோ அதிசயமான அற்புதங்களை பார்த்தேன். அதனால் என்ன நடக்குது, உலகமெங்கு வர்ற பேர் போகுது. நீ அடுத்த வாரம் பார்க்கல என்ன, அதுவும் அற்புதங்களில் தான் ஆரம்பிக்கும். இனி கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு தெரியும், முதலாவது ஹீலிங் தான் என்ன, அதுக்கு பிற்பாடு என்ன அடுத்தது இருதயத்தை பகுத்தறிகிற 3வது வார்த்தை. அப்போ இப்போ இனி எல்லாமே நிறைய வரும். அதில் நிறைய அனுபவங்களை நீங்கள் காணலாம். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபத்துக்கு தாழ். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு சோதரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே மகு கொடான கொடி சோதரம் ஆண்டவரே, சர்வல்லவரே மகு சோதரம் ஆண்டவரே, பரிசுத்தரே மகு கொடான கொடி சோதரம் ஆண்டவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே மகு சோதரம் 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 சோதரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்தில் இமடு நேரமாக எங்களோடு இடைப்பட்டு கர்த்தாவே உம்முடைய அழகான வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலே கர்த்தாவே, நிச்சயமாக ஆண்டவரே, இது உம்முடைய மனவாட்டிக்கு மாத்திரமுடைய ஆகாரமாயிருக்கிறது, மற்ற யாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதில் எவ்வளவு நன்மை என்று பெற்றுக்கொண்டாலும் 99 அவர்கள் விசுவாசித்து 1 அவர்கள் ரிஜெக்ட் பண்ணுவார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் உம்முடைய மனவாட்டியோ உம்முடைய முழு வார்த்தையும் விசுவாசி
விசுவாசிப்பாள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவான் 99 விசுவாசித்து ஒன்றினாலே தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் அன்றைக்கு ஏவாள் ஒன்றினாலே இழந்து போனால், அன்றைக்கு லோத்தின் மனைவி ஒன்றினாலே இழந்து போனால், சவுல் அங்கே ஒன்றினாலே இழந்து போனான். இப்படியாக வேதத்திலே ஒவ்வொருவரும், ஆனால் உம்முடைய மனவாட்டியோ ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாள் என்ற வண்ணமாக இன்றைக்கு எங்களுடைய தவறுகளை கர்த்தாவே, எங்களுக்குள்ளாக இருக்கிற நல்லது செய்கிறோம் என்ற அந்த நினைப்பினாலே நாங்கள் இழந்து போகிறதை எல்லாம் இன்றைக்கு நீர் நினைப்பூட்டி கர்த்தாவே, அன்றைக்கு பேதுருக்கு இருந்தது போல எங்களுக்குள்ளாக இருக்கிற தன்மைகளை நீர் மாற்றி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறபடினால் எங்களை நீர் நடத்தி வர்ற மேலான அந்த கிருபைக்காக உமக்கு சோதரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.